முந்தா நேற்று ஃபெலிக்ஸ் தோழர்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன். எந்த ஃபெலிக்ஸ்ட்ட? நம்ம ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி அவர்கிட்ட சொன்னேன். நீங்கள் வேணால் பாருங்க, நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லுவான்னா முதலமைச்சராருன்னு கூட சொல்லட்டும். ஆனால் லோக்கலில் ரங்கசாமியை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. ரங்கசாமியை திட்டா என்னன்னு கேளுங்க என்னை அப்படின்னு. எதனால அதை சொன்னீங்க சொல்லுங்க. நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. எதனால? புசி ஆர் புசியார் புசி தொழில் நடத்தணுன்றதுனால. நீங்கள் யோசிச்சு பாருங்க, புசி எம்எல்ஏவா கிடையாது, எம்பியா கிடையாது, அமைச்சரா கிடையாது, கவுன்சிலர் கூட கிடையாது, ஒரு முன்னாள் எம்எல்ஏ. அதான் அதிமுக ஆதரவில். இப்போ புசி பிறந்தநாள் கொண்டாடுறாரு அப்படின்னா புசி வீட்டுக்கு ரங்கசாமி வர்றாரு. என்னக்கடா நடக்குது? யாரா இவர்? எதுக்குடா இவர் வீட்டுக்கு வர்றீங்க? எதுக்குடா கொண்டாடுறீங்க? ஒரு டாஸ்மார்க் தொழிலதிபர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போ ஒன்று நீ மக்கள் பிரதிநிதியா இருக்கணும், இல்லைன்னா பவர் புரோக்கரா இருக்கணும். அது எனக்கு தெரியாது. எனக்கு என்னன்னா, ஏன் என்ஆரை விமர்சிக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைச்சேன். என்ஆர் புசியார் எம்ஜிஆர் எதுக்காக யோசிச்சேன்னா, என்ஆர் பாஜக கூட்டணியில் இருக்கு, ரங்கசாமி பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு, அதனால அதை விமர்சிக்க மாட்டார் அப்படின்னு நான் ஆழமா நம்பினேன். அதுதான் உண்மையும் கூட. ஏன் அதை உண்மைன்னு சொல்றேன்? இல்ல அவர் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டாரு, பாஜக விமர்சிச்சுட்டாருன்னு பல நண்பர்கள் எதையாவது தூக்கிட்டு வர முடியும். சுப்பிரமணிய சாமி கூட தான் பாஜக திட்டுவாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு போலீஸ் சூப்பரா செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அது யாருக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆதரவு. பாண்டிச்சேரியில போய் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை சிறப்பாக செயல்படுதுன்னு சொன்னா யாருக்கான ஆதரவு? பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு. பாண்டிச்சேரியில காவலர்கள், காவல்துறை டிபார்ட்மெண்ட்டை வழிநடத்துபவர் யாரு? லெப்டினன்ட் கவர்னர். லெப்டினன்ட் கவர்னர் யாரு? அவர் பேர் தெரியல, கடைசி அக்கா இருந்தாங்க, குஜராத்தி கேடர். அவரு ரொம்ப பெட் ஃபார் மோடி. அது பிஜேபி அரசாங்கத்தால், டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று அடிக்கடி பிஜேபி சொல்லுவதை போல, யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் காவல்துறையும் சட்ட ஒழுங்கையும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை படைத்திருப்பவர்கள் அந்த பகுதியினுடைய ஆளுநர்கள். அந்த ஆளுநர் யார் என்றால் பாஜக பிரமுகர். அவர் நரேந்திர மோடியினுடைய பெட்டு, ஃப்ரெண்டு, பேட்ச்மெட்டு. அப்படிப்பட்ட நபருக்கு என்ஆர் ரங்கசாமி மூலமாக ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லுவது என்பது நேரடியாக பாஜகவிற்கு விஜய் வாழ்த்து அப்படின்னு சொல்லுவதை மறைப்பதற்கான ஒரு யுக்தி. ஏன்னா தன்னை சிறுபான்மையினருடைய காவலர், சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிப்பதற்காக களமிறக்கப்பட்டவர் என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நெருக்கடி விஜய்க்கு இருப்பதால் என்ஆர் மூலமா கையை கொடுக்கிறாரு.